ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி காரசாரமான ஒரு நண்டு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சளி வறட்டு இருமல் இருக்கப்போ குழந்தைங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்ல ஒரு ஹோம் ரெமடியாக இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் நண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை அதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு நல்ல பழுத்த சின்ன சைஸ் தக்காளியை கையாலேயே கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நண்டு எல்லாத்தையும் இடித்து கூட இதில் சேர்த்துக்கோங்க. நான் என் குழந்தைக்கு கொடுக்க போகிறதால இதில் இடித்து சேர்த்துக்கல. அவங்களுக்கு இது மென்று சாப்பிட தெரியாது, அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இதில் எந்த ஒரு காரமும் சேர்க்கல, ஏன்னா மிளகு நிறையா சேர்த்துருக்கோம், அந்த காரமே போதுமானதாக இருக்கும். அதனால நான் எதுவுமே சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நண்டு எல்லாம் மசாலாவோட நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சூப்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை நல்லா மூடி விட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வறட்டு இருமல் சளிக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மழை டைம்லலாம் அடிக்கடி சளி பிடிச்சிக்கும், அடிக்கடி வர ஜலதோஷத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் கொஞ்சமாக துளசி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சளிக்கு ரொம்பவே நல்லது. துளசி சேர்க்குறதால டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால துளசி கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.